வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதுகளிலும் கூட நம்மளுடைய கால்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கால்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான சிறந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சரியான ஊட்டச்சத்துக்களுமே தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் உடல் பணிகளில் ஈடுபடும் போதும் செயல்திறன் மேம்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்க உங்களுடைய கால்களை வலிமையாக வைத்துக் கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட போகக்கூடிய நல்ல உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கிரீக் யோகாட் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கால்கள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் கால்கள் நமக்கு வலிமையாக இருக்கும். கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களையுமே கொண்ட ஒரு உயர்தர புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவாக இருக்கு. இது வழக்கமாக யோகாட்டை காட்டிலும் அல்லது வழக்கமாக இருக்கக்கூடிய தயிரை காட்டிலுமே கிரேக் தயிர் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கூடுதலான நன்மைகளை கொடுக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை இதில் குறைவாக இருக்கிறதால இது உங்களுடைய எலும்பை பாதிக்காது. ஏன்னா கார்போஹைட்ரேட் சர்க்கரை எல்லாம் உங்களுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கும். சீக்கிரமே உங்களுக்கு எலும்புகள் மெலிந்து விடக்கூடிய பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாமே இந்த கிரேக் யோகாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எலும்புகளை பலப்படுத்தும். இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்தும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு கேல்சியம் சத்து இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் இந்த கிரீக் யோகாட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது ஃப்ளேவர்டு வெரைசிட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் அதிக சர்க்கரை காணப்படுவது கவனத்தில் இருக்கணும். அப்போ இந்த கிரீக் யோகாட்டில் அதிகம் சர்க்கரை சேர்க்காம அப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் உங்களுடைய கால்கள் வலிமை பெறும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கால்கள் நமக்கு வலிமை பெறும். 60 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம கால்களில் வலிகள் ஏற்படாது, ஸ்ட்ராங்காக நம்ம இருப்போம். பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கால்களை வலிமையாக்குது. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால எந்த விதமான அந்த மசில் சார்ந்த பிரச்சனையுமே கால் வலி சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ தொடர்ந்து நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு விரைவில் ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வழங்கி உங்களுடைய கால்களை வலிமையாக்கும். எந்த விதமான கால்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. அது வயசானவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஏற்படாது. கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். கால்கள் வலிமை பெறும். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரிகள் கொண்டது. இது பாடி பில்டர்களுக்கு நிறைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும். மேலும் கால்களை எல்லாம் யாரெல்லாம் ஆரோக்கியமாக வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட உங்களுடைய உடல் அமைப்பையுமே நீங்கள் லீனாக பராமரிக்கணும், அதிக வெயிட் எல்லாம் ஏறிடாமல் கண்ட்ரோலில் நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோழி நெஞ்சுக்கறியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர புரதமானது உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையுமே வலுப்படுத்தும். குறிப்பாக கால்கள் இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்துறதால எந்த விதமான கால்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் கால்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த கோழி நெஞ்சுக்கறி ஹெல்ப் பண்ணும். டோஃபு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது. கால்களை அது வலிமைப்படுத்தும். ஸோ சோயா சார்ந்த புரதம் மூலம் தான் டோஃபு. இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய டோஃபு அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த டோஃபு கால்களை வலிமையாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ டோஃபு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சோயா சார்ந்த ஒரு உணவுன்றதால் அடிக்கடி அனைவருமே எடுத்துக்கொள்ளும் போது கால்கள் அது வலிமை உங்களுக்கு வலுப்படுத்திடும். எந்த விதமான கால்கள் சார்ந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. குயினோவா நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குயினோவா ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது. இப்போ குயினோவா அப்படின்றது முழுமையான தாவர அடிப்படையிலான புரோட்டீன். இது இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பழக்கமாக இதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இதில் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருந்திருக்கு. இது கால்களை வலிமையாக்க தேவையாக இருக்கக்கூடிய அந்த தசை மீட்புக்கு தேவையாக இருக்கக்கூடிய உயர்தர புரோட்டீன் மற்றும் எனர்ஜியை நமக்கு வழங்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அந்த 60 வயதுக்கு அப்புறம் கூட அதாவது வயதானவங்களுக்கு கால்கள் சார்ந்த வலி எதுவுமே ஏற்படாது. கால்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். தசைகளும் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். பீன்ஸ் வகைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். கால்கள் வலிமை பெறும். தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ் இருக்கு. பீன்ஸில் நார் சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்கு.
இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் பீன்ஸை நீங்கள் முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து உங்களுடைய தசை வளர்ச்சிக்கு அவசியமாக இருக்கக்கூடிய அதிக அளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களை உங்களுடைய உடலுக்கு வழங்கி உங்களுடைய கால்களை வலிமைப்படுத்தும். குறிப்பாக கால்கள் இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள், நரம்புகளை வலுப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அந்த கால் வலி ஏற்படாமல் உங்களை பராமரிக்கும். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீன்கள் உங்களுடைய கால்களை வந்து வலிமைப்படுத்தி எந்த விதமான கால்கள் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய உடல் உறுப்புகளில் ரத்தத்தை ஓட்டத்தை வந்து சீராக கொடுக்கும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த ரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால் நமக்கு ரத்த ஓட்டம் நமக்கு சீராக ஆரம்பிக்கும். இதனால் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய வஞ்சரம் மீன், காளாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன் இந்த மாதிரி மீன்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இவை அனைத்தும் உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்புகளில் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சீரான லெவலில் பாய்ச்சும். கால்கள்லையும் ரத்த ஓட்டம் பாயும் போது கரெக்டான லெவலில் பாய ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இந்த கால்களில் வந்து மரத்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதால் உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்கள் தொடர்பான வலி இருக்காது. சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால் வலி உங்களுக்கு இருக்காது. அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் வந்து சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ரத்தக்கட்டுகளை நமக்கு வந்து கியூர் பண்ணிட்டு சீரான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் மற்றும் எலுமிச்சை பழம் போன்ற பழங்களில் சிட்ரிக் அமிலம் வந்து காணப்படுது. ஸோ நீங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிட்ரிக் அமிலம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது யூரிக் அமிலத்தினுடைய அளவெல்லாம் மூட்டுகள் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். இதனால் கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும், கால் வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. கால் வலி அப்புறம் கால்கள் மரத்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. நட்ஸ் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்கள் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நமது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நட்ஸ் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். நட்ஸில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கினின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வளமான நிறைந்திருக்கு. இந்த ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. வால்நட்டு, ஹேசல் நட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஆர்கினின் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பருப்புகள் எல்லாத்துலேயுமே அதனால் நம்ம இதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எலும்புகளை வலுப்படுத்திக்கலாம், உடலை வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். கால்களையுமே அதனால் வலி நமக்கு ஏற்படாது. 60 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு கால்கள். வெங்காயம் மற்றும் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். கால்கள் நமக்கு வலுப்பெறும். 60 வயசுக்கு அப்புறம் கால்கள் மரத்து போகிறது, வலிகள் ஏற்படுவது, மூட்டு வலி கடுமையாக ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்காது. நமது ரத்த அழுத்தம் மற்றும் அதை வந்து கியூர் பண்ணிட்டு ஸோ அதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வந்து பார்த்தோம்னா வெங்காயம், பூண்டு. ஸோ ஏன்னா நமக்கு பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது தான் எல்லாமே. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு பராமரிச்சிக்கணும். ஸோ பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னா வெங்காயம், பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் காணப்படக்கூடிய சல்ஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா நமது ரத்த அழுத்தத்தை வந்து குறைத்து, அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்வதன் மூலமாக ரத்த நாளங்கள் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்தை கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. இன்னும் குறிப்பாக வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அதே போல் வந்து பார்த்தோம்னா ஃப்ளவராய்டுகள் எல்லாமே ரத்த ஓட்டத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கிறதால, ஏன்னா இப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டம் கால்களில் பாயும் போது தான் செல்கள் புதுப்பிக்கப்படும், தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகள் வலுப்பெறும், கால்களும் உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஒருவேளை ரத்த ஓட்டம் பாயலை அப்படின்னா கால்கள் மரத்து விடுவது, அதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் வெங்காயம் மற்றும் பூண்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் வலி, கால்கள் மரத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் கூட கால் வலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. மூட்டு வலி, கை கால் வலி, எலும்பு தொடர்பான பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் வலுவாக இருப்பீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.